சென்னையிலிருந்து குவைத் சென்ற ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமானம் ஓடுபாதையில் ஓடத் தொடங்கிய போது திடீரென ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக விமானம் அவசரமாக ஓடுபாதை நிறுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் மனோகரன். வணக்கம் மனோகரன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஆபரகம். அதாவது சென்னையிலிருந்து குவைத் செல்லும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமானம் இன்று மாலை 4:05 மணிக்கு சென்னை சர்வதேச விமான நிலையம் தடம் எண் 45 இருந்து 185 பயணிகள் 6 விமான ஊழியர்கள் உள்பட 191 பேருடன் புறப்பட்டு ஓடுபாதையில் ஓடத் தொடங்கியது. அப்போது விமானத்தில் திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளதை விமானி கண்டுபிடித்தார். உடனடியாக விமானத்தை அவசரமாக ஓடுபாதையில் நிறுத்தினார். அதோடு சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விமான பொறியாளர்கள் குழுவினர் விமானத்துக்குள் ஏறி பழுதடைந்த இயந்திரங்களை சரி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். பயணிகள் அனைவரும் விமானத்துக்குள் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக அமர்ந்து காத்திருக்கின்றனர். விமானத்தில் ஏற்பட்டுள்ள இயந்திர கோளாறு சரி செய்யப்பட்டு தாமதமாக புறப்பட்டு செல்லும் என்றும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதையடுத்து குவைத் செல்ல வேண்டிய 185 பயணிகள் சென்னை விமான நிலையத்தில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்துக்குள் இருந்து தவித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு விமானி தகுந்த நேரத்தில் கண்டுபிடித்து எடுத்த உடனடி நடவடிக்கை காரணமாக விமானத்தில் ஏற்பட்ட பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. 191 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். தற்போது அதாவது 1.5 மணி நேரம் தாமதமாக சென்னையிலிருந்து குவைத் செல்லும் விமானம் தற்போது புறப்பட்டு சென்று விட்டது. அதாவது இந்த சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர்தான் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.